வழி என்ற சொல் பிற்காலச் சொல். ஆதி காலத்தில் வழிக்கு இருந்த பெயரே இந்த 6ஆம் படிநிலையை குறித்த சொல்லாக இருக்கலாம் அல்லவா? ஆதி காலத்தில் மலையும் காடுகளும் மட்டுமே இருந்தன. அடர்ந்த காடுகளில் திசையை அறிய முடியாது. அங்கு கொடிய விலங்குகளும் இருந்தன. எனவே நீரோடும் ஆற்றங்கரைகளிலேயே மக்கள் முடிந்தவரை பயணித்தனர். எனவே பழங்காலத்தில் ஆறு என்பதே வழியாகவும் அறியப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாது மருது நிலம் தோன்றுவதற்கு முன்பு நீரின்றி அமையாத உலகம் எனும் வள்ளுவ வாக்குப்படி மனிதன் ஆற்றங்கரைகளிலேயே வாழ்ந்தான். ஆதலால் ஊர்களுக்கு இடையிலான வழிகளும் ஆற்றை ஒட்டியே அமைந்து அந்த வழிகளும் ஆறு என்றே பெயர் பெற்றன. அதனால்தான் வள்ளல்கள் வாழும் இடங்களுக்கு வழி சொல்லும் ஆற்றுப்படை இலக்கியமும் முருகன் கோயில்களுக்கு வழி சொல்லும் திருமுருகாற்றுப்படை இலக்கியமும் தோன்றின. ஆக ஆறு என்றால் வழி என்று நிறுவிவிட்டோம். ஆறு என்ற சொல்லும் ஆற்று நீர் மண்ணை அறுத்து கொண்டு ஓடுவதால் அது அரு ஆறு என்று பெயர் பெற்றது. எனவே இலக்கை அடையும் நுட்பத்தை நடைமுறைப்படுத்தும் வழியே இந்த 6ஆம் படிநிலை. ஆக வழியை குறித்த ஆறு என்ற பெயர் அந்த படிநிலையின் எண் 6க்கான பெயராகியது. ஆக நுட்பத்தை செயல்படுத்தும் வழியை காண்பது 6வது படிநிலை. நிலவு எனும் இலக்கை தமது தத்துவார்த்த 3ஆம் படிநிலையாக எண்ணிய நமது முன்னோர்கள் அதை அடையும் நுட்பங்களையும் கற்பனை செய்திருப்பார்கள். ஆனால் அந்த கற்பனைகள் என்னவாக இருந்திருக்கும் என்பது நமக்கு தெரியாது. ராக்கெட்டுகளை கூட அவர்கள் கற்பனை செய்திருக்கலாம். மீண்டும் தலைப்புக்கு வருவோம். 6வது படிநிலையான நுட்பங்களை செயல்படுத்தும் வழியை கண்டபின் அதில் பயிற்சி பெற்று அணியமாகிறோம், அதாவது தயாராகிறோம் அல்லவா? அதுதான் முன்னேற்றத்தின் அடுத்த படிநிலை. இந்த படிநிலையை குறித்த எண்ணின் பெயரைத்தான் இப்போது காணவிருக்கிறோம். நாம் இலக்கை அடைய தயாரான பிறகு இலக்கு நோக்கி ஓடப்போகிறோம், அதாவது இலக்கை துரத்தப் போகிறோம். இதைத்தான் ஆங்கிலத்தில் சேசிங் த கோல் என்று சொல்லுவார்கள். ஆக இலக்கை துரத்துவதற்கு முன் உரிய வகையில் தயாராவதுதான் இந்த 7வது படிநிலை. நாம் ஓடுவதற்கு முன் எழ வேண்டும் அல்லது எழுந்து நிற்க வேண்டும். இதைத்தான் அந்த தயார் நிலை குறிக்கிறது. ஆக தயாராகும் இந்த படிநிலையை குறிக்கும் எண்ணின் பெயர் எழு என்றிருப்பதே பொருத்தம். எழு என்ற சொல் எப்படி வந்தது? காலையில் தொடுவானத்தில் சூரியன் உதிக்கிறது, அதாவது மேலெழும்புகிறது. எல் என்றால் சூரியன். ஊ என்ற ஒலி உயர்வை குறித்தது. எல் பிளஸ் ஊ எழு எழு. எனவே எழு என்ற சொல்லே இலக்கை துரத்த தயாராகும் 7ஆம் படிநிலையை குறித்த எண்ணின் பெயரை கொடுக்கும் மூலச்சொல். எழு ஏழு. ஆக இலக்கை துரத்த நாம் தயாராகும் 7ஆம் படிநிலைக்கு 7 என்று பெயர்.